This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் மருத்துவமனைகள் எதிர்கொண்டுள்ள நிதி நெருக்கடி. வங்கிகளை விட அதிக வட்டிக்கு பொதுமக்களிடம் கடன் கோரும் மருத்துவமனைகள். பாரிஸ் பிளேஸ் டு லெத்துவேல் பகுதியில் ஜொந்தாமினர் மீது தாக்குதல் நடத்த முயன்று சுடப்பட்ட நபர் குறித்து வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள். பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு மீது சுமத்தப்பட்ட கல்வி தகுதி தொடர்பான குற்றச்சாட்டு. நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு. பிரான்சில் வசிக்கும் மொராக்கோ வம்சாவளி பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் மொராக்கோ விமான நிலையத்தில் கைது. பாரிஸ் மெட்ரோ சேவையில் பிப்ரவரி 21 முதல் மார்ச் 8 வரை பயணங்களில் ஏற்படவுள்ள தற்காலிக தடை. பாரிஸ் அருகே உள்ள பெர்சே ராணுவ மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரர் மீது துப்பாக்கி சூடு. பிரான்சில் 5வது நாளாக தொடரும் நில்ஸ் புயலின் தாக்கம். பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தலைநகர் பாரிஸில் ஓடும் சைன நதியின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வெள்ள அபாய நிலையை எட்டியுள்ளதாக எச்சரிக்கை. பிரான்சில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் ஜொந்தாமினர் மீதான தாக்குதல்கள் கடந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சின் பொது சுகாதாரத்துறை வரலாறு காணாத நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல மருத்துவமனைகளில் மருந்துகள் வாங்குவதற்கும் அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்களை பராமரிப்பதற்கும் போதிய நிதி இல்லை என்றும், நோயாளிகளை அனுமதிப்பதற்கு படுக்கை வசதிகள் கூட இல்லை என்றும் நிர்வாகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. இந்த சூழலை சமாளிக்க சில மருத்துவமனைகள் பொதுமக்களிடம் நிதியுதவியையும் கடனையும் கோரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு மருத்துவமனை நிர்வாகம் மாதம் €1 கொடுத்தால் கூட போதும், ஆண்டின் இறுதியில் 3% வட்டியுடன் அந்த பணத்தை திருப்பிக் கொடுப்போம் என்று அறிவித்துள்ளது. பிரான்சின் பிரபலமான சேமிப்பு கணக்குகளில் வழங்கப்படும் வட்டி விகிதத்தை விட இது அதிகம் என்பதால் இது மக்களிடையே கலவையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசு துறையே மக்களிடம் கடன் கேட்கும் இந்த நிலைமை பிரான்சின் பொருளாதார சூழலை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பாரிஸ் நகரின் மையப்பகுதியான பிளேஸ் டு லெட்டால் பகுதியில் ஜொந்தாமினர் மீது தாக்குதல் நடத்த முயன்று சுடப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 47 வயதான பிரஹீம் பஹ்ரீர் என்ற அந்த நபர் 15ஆம் வட்டாரத்தில் உள்ள ஜார்ஜஸ் பாம்பிடூ ஐரோப்பிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். விசாரணையில் இவர் குறித்த பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சில் பிறந்த இவர் தீவிர அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர் என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக கடந்த 2013ஆம் ஆண்டு பெல்ஜியத்தில் 3 காவல்துறையினரை கத்தியால் குத்திய வழக்கில் இவருக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையிலேயே மீண்டும் பாரிஸில் ஜொந்தாமினர் மீது தாக்குதல் நடத்த முயன்றுள்ளார். தற்போது இந்த வழக்கு விசாரணையை தேசிய பயங்கரவாத தடுப்பு பிரிவு கையில் எடுத்துள்ளது. பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு தன்னிடம் இல்லாத ஒரு சட்டப்பட்டத்தை பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கை பிரான்ஸ் குடியரசின் நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. தேசிய கல்வித்துறை ஊழியர்கள் சங்கம் பிரதமர் பொதுச் சட்டத்தில் முழுமையான மாஸ்டர் பட்டம் பெறாமலேயே அதை பயன்படுத்துகிறார் என குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் கூட அது சங்கத்தின் நலனை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்காது என கூறி நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்துள்ளது. இதற்கு மேல்முறையீடு செய்யவும் அனுமதியில்லை. மீடியாபாட்டை இணையதளம் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் எழுந்த இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள பிரதமர் லெகோர்னு இது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட செயற்கையான சர்ச்சை என்று சாடியுள்ளார். தான் பந்தியோனசஸ் பல்கலைக்கழகத்தில் 4 ஆண்டுகால மாஸ்டர் முடித்துள்ளதாகவும் இது சட்டப்படி செல்லுபடியாகும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியதற்காக ஸ்னாப்பன் சங்கம் மீது அவதூறு வழக்கு தொடுக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார். பிரான்சில் வசித்து வரும் 28 வயதான மொராக்கோ வம்சாவளி பெண் செயற்பாட்டாளர் ஜினப் கரோவி தனது குடும்பத்தை பார்ப்பதற்காக மொராக்கோவின் மரகேஷ் நகருக்கு சென்றபோது விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சில் கலாச்சாரத்துறையில் பணியாற்றி வரும் இவர் மொராக்கோவில் சுகாதாரம் மற்றும் கல்வி சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் ஜெனரேஷன் இசட் என்ற இளைஞர் இயக்கத்திற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை இணையத்தில் குற்றங்களை தூண்டும் செயல் என கூறி மொராக்கோ போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சினப் முற்றிலுமாக மறுத்துள்ளார். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். மொராக்கோவில் அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது கடுமையான கண்காணிப்பும் அடக்குமுறையும் ஏவப்படுவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பிரான்ஸ் வாழ் பெண் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் நகரின் மிக குறுகிய தூரம் கொண்ட மெட்ரோ சேவையான மெட்ரோ 7BS வரும் சனிக்கிழமை முதல் 2 வாரங்களுக்கு முழுமையாக நிறுத்தப்படுவதாக RATP நிறுவனம் அறிவித்துள்ளது. தண்டவாளங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெறவுள்ளதால் பிப்ரவரி 21 முதல் மார்ச் 8 வரை இந்த தற்காலிக தடை அமலில் இருக்கும். வெறும் 3.1 கிலோமீட்டர் தூரமே கொண்ட இந்த 7BS வழித்தடத்தில் உள்ள லூய் பிளாங்க், ஜாரஸ், பொலிவார், பியூட்ஸ், சௌமான் உள்ளிட்ட அனைத்து நிலையங்களும் இந்த நாட்களில் மூடப்பட்டிருக்கும். பயணிகளின் வசதிக்காக இந்த 2 வாரங்களும் மெட்ரோ ரயிலுக்கு பதிலாக மாற்று பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் அருகே உள்ள பெர்சி ராணுவ மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் ஒருவர் சக வீரரின் துப்பாக்கியிலிருந்து பாய்ந்த குண்டால் படுகாயமடைந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு நடந்த இச்சம்பவம் துப்பாக்கியை கையாளும் போது ஏற்பட்ட விபத்து என்றே முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் துப்பாக்கி சூடு நடத்திய வீரர் உடனடியாக கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். குண்டு பாய்ந்ததில் படுகாயமடைந்த வீரர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் ராணுவ ஆளுநர் லூயிஸ் மைசன் இது குறித்து நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட வீரரின் குடும்பத்தினருக்கு ராணுவத்தின் முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளார். பெர்சி மருத்துவமனை ராணுவத்தினர் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் ஒரு முக்கிய மையம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய நில்ஸ் புயலின் தாக்கம் இன்று 5வது நாளாகவும் பிரான்சில் நீடிக்கிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளான ஜிரோண்ட மற்றும் லாட் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கடும் வெள்ள அபாயம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்விரு மாவட்டங்களை சுற்றியுள்ள 26 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும், தலைநகர் பாரிஸ் உட்பட இல்-டெ-பிரான்ஸ் பிராந்தியம் முழுவதும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இடைவிடாத கனமழை, வெள்ளப்பெருக்கு, பனிப்பொழிவு மற்றும் மலைப்பகுதிகளில் பனிச்சரிவு என பலமுனை தாக்குதல்களை நாடு எதிர்கொண்டு வருகிறது. பல இடங்களில் சாலை மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் முடங்கியுள்ளன. தலைநகர் பாரிஸில் ஓடும் சைன நதியின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வெள்ள அபாய நிலையை எட்டியுள்ளது. இல்-டெ-பிரான்ஸ் பிராந்தியத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி நீர்மட்டம் 3.19 மீட்டராக பதிவாகியுள்ளது. பாண்ட் ஆஸ்திரேலியஸ் அளவீட்டு மையத்தின் தரவுகளின் அடிப்படையில் பாதுகாப்பு கருதி சில நதிக்கரை பகுதிகளை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு பாரிஸ் காவல்துறை தடை விதித்துள்ளது. விஜிக்ரூஸ் அமைப்பின் கணிப்பின்படி வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீர்மட்டம் மேலும் உயர்ந்து 4 மீட்டரை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூடுதல் சாலைகள் மற்றும் நதி துறைமுகங்கள் மூடப்படலாம். இருப்பினும் 2016ஆம் ஆண்டில் 6 மீட்டரையும் 2018ஆம் ஆண்டில் 5.88 மீட்டரையும் எட்டிய பெருவெள்ளத்துடன் ஒப்பிடுகையில் தற்போதைய நிலை இன்னும் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்சில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் ஜொந்தாமினர் மீதான தாக்குதல்கள் கடந்த ஆண்டில் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு பிப்ரவரி 26 முதல் ஆண்டு இறுதி வரை மட்டும் 8 ஜொந்தாமினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் மொத்தம் 10,816 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 3000 பேர் நேரடி தாக்குதல்களில் சிக்கி காயமடைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு ஜொந்தாமினர் தாக்கப்படுகிறார் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துள்ளது. இந்நிலையில் பணியின் போது உயிரிழந்த ஜொந்தாமினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வருடாந்திர நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பாரிஸில் உள்ள செலஸ்டின்ஸ் முகாமில் விசேட அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.